நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் விராட் கோலி, எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்கலாம் மார்னிங் ஏஞ்சோனே அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான மார்னிங் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் அவங்களோட டே ஃபுல்லா டோன் அப் பண்ணுன்ட்டு. ஆனா நமக்கு மார்னிங் ரொட்டீன் ஒன்று இருக்கா? நம்மளோட மார்னிங் ரொட்டீனா என்ன? நம்ம வந்து ஏஞ்சோனே ஆஃபீஸ் போறது, இல்லைன்னா வந்து ஜிம்முக்கு போறது. இதுதான் நம்ம மார்னிங் ரொட்டீன் நினைச்சிருக்கோம். ஆனா அது கிடையாது. த மொமெண்ட் when you wake up itself your morning routine started. நீங்க ஏஞ்சிக்கிட்ட அந்த மினிட்ல என்ன பண்றீங்க மேட்டர். அதுதான் உங்களோட டேவே வந்து டோன் அப் பண்ண போகுது. இந்த வீடியோல நான் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீனை வந்து நம்ம எல்லாரும் பில்ட் பண்றதுன்னு ஷேர் பண்ண போறேன். இதை மட்டும் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட டேல நீங்க ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பீங்க, மோர் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க அண்ட் மோர் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நீங்க வந்து ரெடியா? அப்பனா லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருக்கீங்க, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் ப்ரொடக்டிவ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட வேக்கப் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், அதாவது உங்களோட சுச்சுவேஷன், உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் வச்சு ஒரு வேக்கப் டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து 7 o'clock இருக்கலாம், இல்லை 6 o'clock இருக்கலாம், இல்லை 8 o'clock இருக்கலாம். எல்லாமே உங்களோட தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமை மாற்றவே மாற்றாதீங்க. டெய்லி ஈவன் சாட்டர்டேஸ் சண்டேஸ் கூட வந்து அதே டைமுக்கு ஏஞ்சிக்கோங்க. அப்போதான் உங்களால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு 1 வீக் வந்து 7 o'clock ஏஞ்சிட்டு இருப்போம், அப்படியே அடுத்த வாரம் வந்து 8 மணிக்கு ஏஞ்சிப்போம், திடீர்னு பார்த்தா 9 மணிக்கு ஏஞ்சிப்போம். அப்படி இருந்தோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவா நம்ம பிளான் பண்ணிருப்போம். 7 to 8 நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்போம், அதை வந்து நம்ம 8 o'clock ஏஞ்சிக்கும் போது நம்ம மிஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் நீங்க ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமிங் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து 7 o'clock ஏஞ்சி பண்ணா 7 o'clock ஏஞ்சிக்கோங்க. இதுதான் வந்து உங்களை ரொம்பவே ப்ரொடக்டிவா வச்சுக்கும். செகண்ட், நீங்க மார்னிங் எஞ்சினா இந்த ஹேபிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து மோர் ப்ரொடக்டிவா இருப்பீங்க. அது வந்து எக்ஸசைஸ் தான். ஈவன் நீங்க வந்து ஒரு 5 to 10 minutes ஆச்சு நீங்க வந்து ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்ல வாக்கிங் பண்றீங்க, இல்ல ஜாகிங் பண்றீங்க, இல்ல வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணா கூட உங்களோட டேல நீங்க வந்து மோர் ப்ரொடக்டிவா இருப்பீங்க, மோர் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, மோர் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இது வந்து டு பி ஆனஸ்ட் உண்மைதான். இது வந்து எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பிளஸ் அதை தாண்டி வந்து இதுக்கு நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. 2019ல கூட ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, இல்லை எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாகிங் பண்றாங்களோ அவங்க வந்து 23% மோர் ப்ரொடக்டிவா இருக்காங்களா ஒர்க் அவுட் பண்றவங்களை விட, எக்ஸசைஸ் பண்றவங்களை விட. ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும்? டெஃபினட்டா நம்ம வந்து இந்த ஒரு ஹேபிட்டை மார்னிங் பண்ணா நம்மளோட எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதுனால அப்போ மட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது, அந்த டேலே நம்ம மோர் எனர்ஜி அண்ட் மோர் ஃபோக்கஸ் அண்ட் மோர் ப்ரொடக்டிவா இருப்போம். அதனால உங்களோட ஹேபிட்ல ஒரு ஒர்க் அவுட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு, நம்ம மார்னிங் எந்த மைண்ட் செட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த என்டையர் டே அதே மைண்ட் செட்ல தான் இருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மார்னிங் ஏஞ்சோன்னா நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ்ல ஸ்டார்ட் பண்றோம், இல்ல வந்து ஏதாச்சும் 18+ கண்டென்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா நம்மளோட என்டையர் டே அதே மைண்ட் செட் அதே மூட்ல தான் இருப்போமே தவிர மாறவே மாறாது. அதுக்கு பதில் நீங்க மார்னிங் ஏஞ்சோன்னு ஒரு 3 பாசிட்டிவ் விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு கிராட்டிடியூட் வந்து எழுதுறீங்க. ஓகே, கிராட்டிடியூட்னா ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஒரு 3 திங்ஸை வந்து நீங்க நோட் டவுன் பண்ணி பாருங்களா. உங்ககிட்ட வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், ஃபோன் இருக்கலாம், இல்ல நல்ல பேரண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மோர் அண்ட் மோர் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பயுமே நம்மளோட மைண்ட் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறத பார்க்காது, நம்ம கிட்ட இல்லாததை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பதில் நீங்க உங்ககிட்ட இருக்கிறத பார்த்து ஒரு 3 விஷயத்தை எழுதி நீங்க தேங்க்யூ காட், என்கிட்ட இவ்வளோ இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, நீங்க தேங்க்யூ சொல்லி பாருங்க. இந்த என்டையர் டே நீங்க மோர் அண்ட் மோர் பாசிட்டிவா இருப்பீங்க. இல்ல நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணல, நான் வந்து மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னு பண்ணி பாருங்க. ஒரு மெடிடேஷன் 5 நிமிஷம் நீங்க வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து அந்த என்டையர் டே மோர் ப்ரொடக்டிவா இருப்பீங்க, மோர் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம்னா, அதிக நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணா நம்மளோட என்டையர் டேல நம்ம ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே வந்து அப்படியே நம்மளோட மைண்ட் வந்து சுருங்கிடுச்சு. அதாவது ஒரு விஷயத்துல நம்மளால ரொம்ப நேரம் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டோம். ரீல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒரு விஷயத்துல அதிக நேரம் ஃபோக்கஸே பண்ண முடியல. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சில பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷனுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதாவது அவங்களோட கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி டெய்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்தை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த 3 விஷயமே நீங்கள் வந்து மார்னிங் ட்ரை பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் இதில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த டேல. ஸோ அதனால உங்களோட டே வந்து நீங்கள் மோர் அண்ட் மோர் பாசிட்டிவாக இருப்பீங்க. ஃபோர்த்து, இந்த ஹேபிட்டில் கூட நீங்கள் உங்களோட மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மார்னிங் ஏஞ்சோட ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மேபி வந்து புக் படிக்கிறதா இருக்கலாம். சில பேருக்கு புக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட என்டையர் டே வந்து நல்லா வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து புக் படிக்கிற பர்சன்லாம் இல்லைன்னா மார்னிங் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஜாக் பண்ணும்போது, இல்லை ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பாட்காஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூபிள் லெசனை வந்து கற்றுக்கோங்க. இல்லை ஒரு எஜுகேஷன் வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிரெயினை வந்து மார்னிங்கே நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா என்டையர் டே நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு ப்ரொடக்டிவ் திங்கிங்லேயே உங்களோட டே வந்து நல்லா போகும்.
கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களோட டேல நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த என்டையர் டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எவ்ரி ஹவர் வந்து பிளான் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான்டு டேவாக இருந்தால் அதை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளோட டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். இல்லை நம்ம வந்து அந்த நாளில் வந்து பிளானே பண்ணல அப்படின்னா நம்மளோட என்டையர் டே நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது நான் வந்து டேல வந்து பிளான் பண்ணேன்னா அன்னைக்கு நான் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பேன். இல்லை ஒரு டேல வந்து நான் பிளானே பண்ணலன்னா அன்னைக்கு தான் என்னோட அன்ப்ரொடக்டிவ் டேவாக இருக்கும். நான் எந்த ஒரு விஷயமே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த பிளான்டு டேஸ் வந்து நம்ம இந்த டாஸ்க்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுற டே கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். அதனால உங்களோட டேவை நீங்கள் மார்னிங் ஏன்னு சொல்லி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த அவர் இதெல்லாம் பண்ண போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்க. உங்களோட என்டையர் டே ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்போ சொன்ன இந்த 5 ஹேபிட்ல எந்த ஹேபிட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களோட மார்னிங்னு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் மற்றவங்களும் உங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகட்டும். இல்லை அவங்களும் இதே ஹேபிட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட அட்ராக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் ப்ரொடக்டிவாக இருக்கணும்லாம் நினச்சிங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹேப்பியர். அன்டில் திஸ், பை. இட்ஸ் விஜய். பை பை.